சரி ஓகே மச்சான், சுத்தி வளைச்சு போக வேண்டாம். டிராப் அவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுல எப்படி இருக்கு அதை மட்டும் சொல்லு. டிராப் அவுட் வந்து இவங்க டிராப் அவுட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த பாலிசியோட ஒரு தீம். அதாவது நம்ம கவர்மெண்ட் 8 வரைக்கும் ஆல் பாஸ், டிராப் அவுட்டே இருக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாரோட இதுமே. இப்ப நம்மளோட கவர்மெண்ட்டுமே அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு ஆல்ரெடி. இவங்க டிராப் அவுட் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆதி காலத்துல பண்ணதை இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. பொட்டத்தில் அடிச்சு ஸ்கூலுக்கு பசங்க வரல இல்ல பாதிலே நின்றுட்டாங்க அப்படின்னா போய் பிடிச்சு கூட்டு வரணும். அதான் அவங்க மென்ஷனே பண்ணிக்காங்க, பிடிச்சு கூட்டு வர்றதுக்குன்னே ஒரு இது இருக்கணும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலரா ஸ்கூல் வர்றோம் அப்படின்னா ஸ்கூல் வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கணும் அப்படிங்காங்க. சவுண்ட் வரும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டுமே டெவலப் பண்ணா எல்லாரும் வந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதான் இதுல என்னவா அவங்க பண்றாங்க. ஸ்கூல் வந்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அதாவது ஆக்சுவலா இப்ப டெக்னாலஜி அப்டேட்ஸ் அதுக்கெல்லாம் ஸ்கூல் வந்து எப்படி அப்படின்னா இப்ப வந்துட்டு ஸ்கூல்ல வந்து கேம்ஸ் அந்த மாதிரி டெவலப் பண்றது. எல்லாருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு கேம்ஸ் இது கொடுப்பாங்க, எல்லாமே அதை கத்துக்கிறது. இந்த மாதிரி இதுதான் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். என்னன்னா அதுலயுமே கிளாஸ் ரூம்ஸ் வந்து அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச அட்மாஸ்பியர்ல இருக்கணும் அப்படிங்கறத அவங்க சொல்ல வராங்க. ஆல்ரெடி நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்கூல்லாம் அப்படிதான் இருக்கு. உங்க ஸ்கூல்ல யாரும் அப்படி இல்லை. உத்தரப்பிரதேஷ் ஆக்சுவலா எனக்கு என்ன புரியலன்னா, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆல்ரெடி இது பாலிசி வந்து 5 வருஷம் ஆச்சு. அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஸ்டேட்ஸ் எல்லாம் டெவலப் ஆயிருச்சு. அந்த 5 வருஷத்துல எவ்வளவு தூரம் அது எப்படி ஆகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு தூரம் டெவலப் பண்ணி அது எப்படி ஆகும்? அங்க ஆயிருந்தாதான் நம்ம ஆளுக்கு ஓகேன்னு இருப்பாங்கல்ல. சரிப்பா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இப்ப நல்லா வந்துட்டாங்க. இப்போ உனக்கு ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் கொடுக்கு, அதுல நீ பயன் அடைஞ்சாதான் நான் வந்து உன்னை பார்த்து பொறாமப்பட்டோ ஆசைப்பட்டோ நமக்கு இந்த ஸ்கீம் வேணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவேன். நம்ம கவர்மெண்ட்டும் ஆசைப்படுவோம். நம்ம கவர்மெண்ட் தடுத்துச்சுன்னா நம்ம மக்கள் எதிர்ப்பாங்க, எங்களுக்கு அந்த இது வேணும்ட்டு. நீ அங்க சிக்கி சின்ன பின்ன சூத்து கிழிஞ்சு உட்கார்ந்துருந்தேன்னா நான் எப்படி வருவேன்? ரொம்ப டைரக்டாவே இங்க இருக்கிற கட்சியில உள்ள எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்தி வந்து படிச்சா என்ன, ஹிந்தி படிக்காதாலும் நாங்க இவ்வளவு இருக்காங்க, நீங்களே ஹிந்தியை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒத்துவீங்க. மும்மொழி கொள்கை வந்து ஹிந்தி மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்தி படிச்சா என்ன, ஹிந்தியை வந்து ஏன் படிக்க கூடாது, ஹிந்தி படிக்காம தான் நாங்க இவ்வளவு ஹிந்தி படிக்காதான் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, நார்த் இந்தியா போனா சர்வே பண்ண முடியல அப்படின்னு சர்வே பண்றதுக்கு இங்கிலீஷ் போதுமே. அவனுக்கு நீ இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தா பிரச்சனையே இல்ல. நீ இங்கிலீஷ் படிக்க வைக்கலாம இருந்துட்டு படிக்காம இவங்களோட ஹிந்தி எங்கெல்லாம் இருக்கு. அதாவது எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க வைக்கலங்கிறதால நம்ம ஹிந்தி படிக்கணுமா? இது என்ன மாதிரியான போங்கு? ஆக்சுவலா ரொம்ப வல்கரா பேசக்கூடாது. கரெக்டான ஒரு உண்மை என்னன்னா, இப்ப லாஸ்டா நடந்த எக்ஸாம்ஸ்ல எல்லாம் பாத்தோம்னா 40% பேரு ஹிந்திலேயே ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. ஹிந்திலேயே ஃபெயிலு. நீங்க எங்க வேலை தெரிவிக்க வரீங்க? ஹிந்திலே ஃபெயிலுங்கிறது நீ வந்து பெருசா சொல்ற. ஏன்னா அது அவங்க லாங்குவேஜே கிடையாது. இப்ப நீ வந்து தமிழ் அவனுமே லாங்குவேஜ் கிடையாது. ஆனா அவன் தானே வேணும் சண்டை போடுதான். இப்போ இங்கிலீஷ் எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க நமக்கு பெருசா இருக்க தவிர, இங்கிலீஷ் வந்து வெளியில இருந்து அந்த லாங்குவேஜ் தானே, அதுல ஃபெயில் ஆயிட்டா பரவாயில்ல. இப்ப தமிழ்லயே ஃபெயில் ஆனா தமிழ்லயே ஃபெயில் ஆயிட்டியா, தமிழ்லயே ஃபெயில் ஒரு அசிங்கமா கேட்பாங்க தெரியுமா? ஹிந்தியில ஃபெயில் ஆயிட்டேங்கிறது அவங்க அசிங்கமா கேட்க முடியாது. ஏன்னா ஹிந்தி அவன் லாங்குவேஜே கிடையாது. அவனுக்கு எதுவுமே லாங்குவேஜ் கிடையாது. அவனுக்கு லாங்குவேஜ் இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே. குஜராத் மராத்தி எல்லாமே, மகாராஷ்டிரா மராத்தி, ராஜஸ்தான் ராஜஸ்தானி, ஒடிஷானா நம்ம வந்து அவங்களுக்கு எதிராக ஒண்ணுமே பேசல. அவங்கள பார்த்தா நமக்கு பாவமா இருக்கு. அவங்க தலையில நச்சக்குன்னு குட்டி பச்சைக்குன்னு ஒட்டி அழகா அரசியல் பண்றாங்க. மதவாத அரசியல் தான் நேஷனல் லாங்குவேஜ் அவங்க நம்ப வச்சிருக்காங்க. மதவாத அரசியல் எப்படி ரொம்ப மோசமா இருக்குன்னா, அவன்கிட்ட சாமி கடவுள் இப்ப மச்சான் இந்த கும்பமேளா தீர்த்தத்தை கொண்டு ஜெயில இருந்த கைதிகளுக்கு எல்லாம் ஊத்தி இருக்கிறாங்க. ஊத்தி இன்னையில இருந்து உன் பாவம் நீக்கப்பட்டது அப்ப வெளியதானே பாப்பான். என்ன இது கான்செப்ட்? ஜெயில கொலை பாலியல் கேஸ உள்ள வந்திருக்கான், அவனுக்கு தண்ணிய ஊத்தி உன் பாவம் தீர்க்கப்பட்டது. இது என்ன கணக்கு? கோட்டு இது எல்லாம் எல்லாத்தையும் உள்ள குதிச்சு இருந்துச்சாங்க போதும். ஆமா, இந்த படம் தனுஷ் படம் என்னது, அமராவதி அம்பிகாவதி, அதுல வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் வந்து சொல்லுவான், தனுஷ் அங்க போய் உட்காந்துருப்பாங்க அங்கேயில, எந்த இதுல நீ குளிச்சாலும் பாவம் தெரியாது, அதை எப்படி சரி பண்றேன்னு போய் பாரு, அதுதான் சரி. நானும் இதெல்லாம் எவ்வளவு ட்ரை பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் நம்ம என்ன தான் குளிச்சாலும் வச்சாலும் பாவம் தீராது. நினைக்கணும் பண்ணது தப்புன்னு நினைக்கணும், வருந்தணும், திருந்தணும். திருத்ததுக்கு ஏதாவது வழி இருந்துச்சுன்னா போய் பண்ணு. மனசார நீ ஃபீல் பண்ண ரிக்ரெட் பண்ணாலே போதும் மச்சான், நம்ம பண்ணது தப்புன்ட்டு. அதை விட்டுட்டு கோயில் உண்டியில காசை போடுறது, தீர்த்தத்தை தூக்கி தலையில ஊத்துறது, பரிகாரம் பண்றது, 20,000 கேட்கறது, பிரச்சனை வச்சுக்காச்சா ராஸ்கல். பால்டாயில குடிக்கிற பால்டாயின் போற பக்கம் ஒரு குத்து
ஃபர்ஸ்ட் ஒரு தப்பு பண்ணோம்னா வருந்தனும் திருந்தனும். அந்த பழிய தூக்கி சாமி மேலயோ அடுத்த மேலயோ போட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா? இவனுக்கு கடவுள் நம்பிக்கைங்கிற பேர்ல மக்களை ரொம்ப முட்டாளாக்கி அடிமைப்படுத்தி இவ்வளவு பேசுறவங்களே ஃபாரின் போனா நம்ம இதை பண்றது இல்லை. அங்க போய் நான்வெஜ் சாப்பிடுறாங்க, நம்மள இங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. வாட் ஐடியா ஜி. ஆமா, இது இன்னொன்னு என்னன்னா, இந்தியா ஃபுல்லா ஒரே இது அப்படின்னா ஹிஸ்டரி வந்து என்ன ஆகும்? இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே தனித்தனியா ஒரு ஹிஸ்டரி இருக்கும். அவங்க கண்டிப்பா இருக்கும். அது வந்து என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு எஸ்டிடி பின்கோடு எல்லாமே இருக்கும். அதெல்லாம் மாத்தணும்னு பாக்குறானுங்க. அது எப்படி முடியும்? ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறானுங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம்னு கொண்டு வருவானுங்க. அப்ப எல்லாரும் ஒன்னா ஸ்டாண்டர்ட் படிச்சா போதும், வந்து ஓட்டு போடுங்க. இதை வந்துட்டு எப்படி பண்ணுவாங்க? ஹிஸ்டரியில என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும்? எதை படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. இந்த உள்ள ஹிஸ்டரி படிப்பாங்களா இல்ல ஓவராலா இந்தியாவோட ஹிஸ்டரி தான் இதை மட்டும் நீங்க படிச்சா போதும்? ஆக்சுவலா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியான்னு என்ன தெரியுமா? நார்த் இந்தியா மட்டும். அதாவது தமிழ்நாட்டுக்கு மேலே உள்ள பகுதிகள் மட்டும் இதுதான் இந்தியா. சவுத் இந்தியாவே அவங்க இந்தியாவா கனெக்ட் பண்றதே கிடையாது. இந்தியானா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் தான். ஜம்மு காஷ்மீரும் கிடையாது. ஆமா, அது வந்து ஊரை விட்டு வேற டாபிக். அவன் கூட அண்ணன் யாரும் புழங்க கூடாது, அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு நாட்டாம தீர்ப்பு பண்ணி அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க. பாவம் அவங்க. ஜம்மு காஷ்மீரும் வரல. அவங்களோட ஒரு சென்ட்ரல்ல இருக்க அந்த 4 ஸ்டேட் காவி கொடி எங்கெல்லாம் காய போடுறாங்களோ அது உள்ள அவங்க இடம். அது உள்ள இந்தியா. எல்லாம் ஆன்டி இந்தியா. பச்சை கொடியா வெள்ளை கொடியா பறந்துச்சுன்னா நீ ஆன்டி இந்தியா. கருப்பு கொடி பறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த உலகத்திலே நீ இருக்கக்கூடாதுங்கிற மீட்டுட்டு வந்துடுவாங்க. அம்மாரா தேஷ்மே. அதுக்கப்புறம் என்ன மச்சான், எல்லாத்தையும் நானே சொன்னேன், என் மேல மட்டும் பேர் விடும். அவங்க எல்லாம் இங்க வந்தா இங்கிலீஷ் தெரியாம ஹிந்தி தெரியாம வச்சு ஹிந்தியில பேச முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் வந்து தமிழ்ல பேசு, தமிழ் கத்துக்கிட்டு வா. அது கூட வேணாம், ஒன்றும் பிரச்சனை. நீ தமிழ் கத்துக்க, டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, டிரான்ஸ்லேஷன் வாழுங்க, நல்லா வாழுங்க, நல்லா சம்பாதிங்க, மத்தவங்களையும் வாழ விடுங்க, அவ்வளவுதான். ஆனா பானிபூரிக்காரன்ட்ட போய் எப்படி கேப்படி ஹிந்தி பேச்சு பானிபூரி தேக்கோ அப்படின்னு கத்த, அதுக்கு ஹிந்தி வேணும்னா சொன்னா 10 ரூபா கொடுத்தா 6 பூரி பிளேட்ல வச்சு தர போறான். இதுக்கு எதுக்கு 3 புக் படிச்சு பானிபூரின்னு சொல்றதுக்கு நான் எதுக்கு ஹிந்தி படிக்கணும்? ஹிந்திலயும் அது பேர் பானிபூரி தான், தமிழ்லயும் அது பேர் பானிபூரி தான். பானிபூரி பானினா தண்ணி, பானிபூரின்னு சொன்னா அவனுக்கும் புரிய போகுது, எனக்கும் புரிய போகுது. பேசிக் தெரிஞ்சா போதும். அவனும் ஹிந்திக்காரன் இங்கேயும் இருக்கா, நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். ஹிந்தி தெரியாம அவங்க சர்வை பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிரிக்கெட் பாக்குறதுக்கு கிரிக்கெட் விளையாட தெரியணும்னு அவசியம் கிடையாது. நீ கத்துட்டு வந்து டிவியை பாருங்கிறது எந்த விதத்துல நியாயம்? 10 ரூபாயா 20 ரூபாய் நோட்டை காமிச்சா அவனே சொல்ல போறான் 10 ரூபா 20 ரூபா. அது கூட தெரியாம சரி, இப்ப நமக்கு ஹிந்தி தெரியல, அவன் ஃப்ரீயா பானிபூரி தர போறானா? ஹிந்தி தெரிஞ்சா ஃப்ரீயா தர போறானா? கிடையாது. கரெக்ட். பானிபூரியே நிக்கிறேன். இப்ப அவனுக்கு ஃபுல்லா சவர்மா, பீஸா, பர்கர் அந்த மாதிரிலாம் போயிட்டானுங்க. ஆனா அதுலயும் பானி ஊத்தி கொடுக்குறாங்க. என்ன கான்செப்ட் தெரியல. பானி சவர்மா, பானி வெரைட்டி ரைஸ்.